ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சனிக்கிழமை டிஎன்பிசி குரூப் 4 வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமுக்கான தமிழ் வினாக்கள் மிகவும் கடினமா இருக்கு. சிலபஸை தாண்டி கேட்டிருக்கீங்க. சிலபஸ்க்குள்ள இருந்தாலுமே ரொம்ப கிரிட்டிக்கலா கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் வந்து நிறையவே வந்து ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பிஜி டெரிப் எக்ஸாம்ல தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடத்தில் எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமான சிச்சுவேஷன் வந்து இந்த குரூப் 4 வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நிறைய பேர் நான் வந்து ஸ்கூல் புக்கை படிக்க மாட்டேன், எடுத்த உடனே நான் வந்து பிஜி டிஆர்பி பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்து முற்றிலும் தவறு. இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய பாரதியார் குரூப்பில் உங்களுக்கு தேவையான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து சனிக்கிழமை டிஎன்பிசி குரூப் 4 வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமுக்கான தமிழ் வினாக்கள் மிகவும் கடினமாக இருக்குது. சிலபஸை தாண்டி கேட்டிருக்கீங்க. சிலபஸ்க்குள்ள இருந்தாலுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் வந்து நிறையவே வந்து ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடத்தில் எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமான சிச்சுவேஷன் வந்து இந்த குரூப் 4 வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 வந்து ஒரு 10th கல்வி தகுதி கொண்ட ஒரு போட்டித் தேர்வு. ஆனால் முதுநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும் பிஜி ப்ளஸ் பிஎட் அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டமாக கேட்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டமாக மட்டும்தான் கேட்பாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம எப்படி அந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி தமிழ் பாடத்திட்டத்தில் என்ன டாபிக் இருக்குது, நார்மலாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போட்டித் தேர்வுக்கே வந்து அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் கொஸ்டின் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே தமிழ் பாடத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் எல்லாருமே இதை ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் தமிழ் பாடத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10மே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்கூலில் மேலார் ஃபீமேல் டீச்சர்ஸ் தமிழ் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா இப்போ மேலாக இருக்காங்க அப்படின்னா தமிழ் ஐயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்போம். அதே மாதிரி ஃபீமேல் அப்படின்னா தமிழ் அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்போம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் எல்லாமே வந்து காமனாக டீச்சர் மிஸ் சார் அவ்வளோதான். ஓகே, ஆனால் தமிழை யாரெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த தமிழை ஒரு ஸ்டூடெண்ட் மத்தியில் நல்லா ஒரு நாலேஜபிளாக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 10ல் 11 சும்மா நார்மலாக நம்ம ரீட் பண்ணோமா, ஸ்டாப் ரூமில் உட்காந்து ரீட் பண்ணோமா, கிளாஸ் போனோமா, ப்ரெசென்ட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழை யாரெல்லாம் நல்லா ஆழமாக படித்து ஒரு வகுப்பறையில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆசிரியரை மட்டும்தான் அசிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்களுடைய தமிழ் அம்மா, இவர் என்னுடைய தமிழ் ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து சக மாணவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. பெற்றோர்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா அழகு ஒன்றை பொறுத்த மட்டும் மொழி வரலாறு. ஸோ மொழி வரலாறை பொறுத்த மட்டும் திராவிட மொழினா என்ன, தமிழ் மொழியின் தொன்மை, அதே மாதிரி புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் எந்த காலத்திலிருந்து வந்துச்சு, அதே மாதிரி தமிழ் மொழியின் தன்மைகள் என்ன, தொன்மைகள் என்ன, தமிழ் மொழியை ஏன் நம்ம வந்து செம்மொழியை சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி வந்து கன்னட மொழியோட வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிரிட்டிசிஸ் வந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக இந்த யூனிட் 1ல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதை பொறுத்த மட்டும் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து நம்ம நாலேஜை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நான் வந்து ஸ்கூல் புக்கை படிக்க மாட்டேன், எடுத்த உடனே நான் வந்து பிஜி டிஆர்பி பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க.
ஆக்சுவலாக அது வந்து முற்றிலும் தவறு. எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், டீச்சிங் ஃபீல்டு, நான் டீச்சிங் ஃபீல்டு, எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க வரீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை படிக்கிங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸை படிக்கிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் சும்மா 10ல் 11 படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்ல வினாக்கள் எப்படிலாம் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுமே தவிர நீங்கள் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரியாமல் போயிடும். ஓகே, அடுத்து 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும் சங்க இலக்கியமும் சங்கம் அறிவிய கால இலக்கியமும் இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள், அதே மாதிரி இவற்றினுடைய இந்த நூல்களுடைய காலங்கள் என்ன, தொகுப்பு முறைகள் என்ன, அகநூல்னா என்ன, புறநூல்கள்னா என்ன, அகப்புற நூல்கள், இதனுடைய சிறப்புகள் பற்றி வந்து கேட்காங்க. அப்போ இந்த நூல்களுக்கு யாரெல்லாம் வந்து ஆசிரியர், இந்த நூல்கள் எதை பற்றி கூறுது, வாழ்வியல் முறை பற்றி கூறுதா, அதே மாதிரி பண்பாட்டு முறை பற்றி கூறுதா, இந்த நூல்களினுடைய ஆசிரியர் சிறப்புகள் என்ன, அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வாழ்ந்தாரு, எந்தெந்த நூல்கள் வந்து எழுதியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நுணுக்கமாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். நார்மலாக 10th வகுப்பு உள்ள ஒரு போட்டித் தேர்வுக்கு அவ்வளோ கிரிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா பிஜி டெரிபை பொறுத்த மட்டும் ரொம்ப மேலோட்டமாலாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அகாடமியில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்னா என்ன, ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னா என்ன, புராணங்கள்னா என்ன, கம்பராமாயணம், பெரிய புராணம், இதை பற்றிலாம் வந்து நல்ல டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழை பொறுத்த மட்டும் பாரதியார், பாரதிதாசன், இந்த 2 பேரை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 பேரை வச்சு கேட்டாலே நமக்கு வந்து நிறைய குழப்பம் அடைவோம், இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அடைவோம். அப்படி இருக்கும்போது பாடலை வச்சு உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம், மேற்கோள்கள் வச்சு உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம், அதே மாதிரி கூற்றுக வச்சு வினாக்கள் கேட்கலாம், பொறுத்துக வச்சு வினாக்கள் கேட்கலாம். எப்படி வேணா பார்த்தீங்கன்னா உங்களை எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டமாக மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க எப்படி கேட்டாலுமே நான் கிளியராக படிக்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 4வது யூனிட்டை பொறுத்த மட்டும் பக்தி இலக்கியம், 5வது யூனிட்டை பொறுத்த மட்டும் சிற்றிலக்கியம், 6வது யூனிட்டை பொறுத்த மட்டும் இக்கால இலக்கியம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவிதைனா என்ன, சிறுகதைனா என்ன, புதினம்னா என்ன, விருதுகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா படிக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 7 பொறுத்த மட்டும் இலக்கணம். இலக்கணத்தை பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கிளாஸில் தமிழ் எடுக்க வராங்க, இலக்கணம் கிளாஸ் இருக்கு அப்படின்னா மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் டீச்சர்ஸ் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் தமிழில் உள்ள இலக்கணத்தை மிக தெளிவாக மாணவர்களுக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழை நல்லா படிச்சிருக்கீங்க, இலக்கணம் நல்லா தெரியுது அப்படின்னா மிக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இலக்கணத்துல இருந்து அதிகமான வினாக்கள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 8 பொறுத்த மட்டும் திறனாய்வுனா என்ன, யூனிட் 9 பொறுத்த மட்டும் நாட்டுப்புறவியல், யூனிட் 10 பொறுத்த மட்டும் தமிழோடு தொடர்புடைய பிற நூல்கள், இதை பற்றி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த 10 யூனிட்டுமே ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. யாருக்கெல்லாம் ஈஸி அப்படின்னா சிலபஸை யார் நல்லா பார்க்காங்களோ, நல்லா ரீட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் பிஏ தமிழை இதை படிச்சிருக்கேன், எம்ஏ தமிழ் இதை படிச்சிருக்கேன், நான் பிஎட்ல வந்து இதை படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் டாப்பிக்கை ரீட் பண்ணும்போதே சைடு பை சைடு வந்து தெரியும். ஆனால் சிலபஸையும் பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சிலபஸை பார்க்கணும். சிலபஸில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம், காலேஜ் யூஜி, காலேஜ் பிஜி எல்லாத்துலேயுமே வந்து படிச்சிருப்போம். நம்ம படிக்காமல் எதுவுமே வந்து இருக்க மாட்டோம்.
படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம படிச்சது மேபி மறந்து போயிருக்கலாம், ஞாபகம் இருக்கலாம். ஒன்ஸ் அதை நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு அப்டேட் ஆகும், ரிமெம்பர் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து சிலபஸ். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி நம்முடைய குரூப்பில் பாரதியார் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா, ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அதனால அதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், ஒரு 5-6 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், டச்சே இல்லாமல் இருக்கலாம். யாராக இருந்தாலுமே நல்லா ஸ்கூல் புக்கை வந்து படிங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து ஒரு லெசனை ரீட் பண்ணிவிட்டு கிளாஸில் போயிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஆனால் உண்மையிலேயுமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசனையுமே வந்து நல்ல இன்டெப்த்தாக ஆழமாக படிக்கும்போது இன்னுமே வந்து நிறைய டேட்டா வந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நுணுக்கமாக படிங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் நிறைய வினாக்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து கேட்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாலாவதாக வந்து டிகிரி லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி லெவலை பொறுத்த மட்டும் சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா எங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்தெல்லாம் வினாக்கள் வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து மஸ்ட் ஒன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா புக்கை எடுத்து மட்டும் படிக்காமல் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு யூனிட்டில் எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க. நம்ம இந்த யூனிட்டை ஃபார் எக்ஸாம்பிள் கம்பராமாயணம் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 வினாக்களோ 100 வினாக்களோ கம்பராமாயணத்திலிருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய மதிப்பெண்கள் என்னவோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லைனா புக்கை ரீட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிச்சிருது வந்து யார் வேணால் சொல்லலாம். இப்போ நான் கூட வந்து கம்பராமாயணம் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் என்கிட்ட கம்பராமாயணத்திலிருந்து ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் கொடுக்காங்க அப்படின்னா அப்போ தான் என்னுடைய நாலேஜ் வந்து எப்படி இருக்குது, கம்பராமாயணத்தை நான் வந்து எப்படி படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஸ்கில் வந்து அங்கே வந்து காட்ட முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, படித்ததை ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் ஒரு தலைப்பில் இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய பாரதியார் குரூப்பில் உங்களுக்கு தேவையான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நான் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஸோ நான் இதுக்கும் படித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. தமிழ் தகுதி தேர்வு வேற, மேஜர் டெஸ்ட்டு வேற, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டையுமே கொலாப்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக படிக்க பழகுங்க. அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி தமிழுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் தமிழ் பாடத்தில் ஒவ்வொரு அழகும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம அகாடமியில் அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு தமிழ் ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு இருக்குது.